ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கிச்சனில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பொங்கலுக்கு ஊரில் இல்லை, நம்ம வீட்டில் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு உங்களுக்கு வீடியோ போட முடியாது. நான் வெளியே போகிறேன். நான் பொங்கல் அன்னைக்கு என்ன செய்வேன், என்ன மாதிரி சமையல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுதான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இது வந்து சக்கரை பொங்கலுக்காக வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் செய்வீங்க, நல்லா செய்வீங்க, எனக்கு தெரியும். நான் எப்படி செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஒரு சின்ன டேஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவேன். எல்லாருமே என் பொங்கல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். 1 டம்ளர் பொங்கல், அதுக்கு வந்து 1/4 டம்ளர் தான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இது வந்து சர்க்கரை பாகு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை பாகு இதெல்லாம் இல்லை, பாகுக்கு போகாது. ஜஸ்ட்டு சுடுதண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி சர்க்கரையை கரைச்சிட்ருக்கேன். அதுதான் கரைஞ்சிருச்சு. என்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, உங்களுக்கு தெரியும் நான் பாட்டிக்கிட்ட வளர்ந்த பொண்ணு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என் பாட்டி வந்து பொங்கல் அன்னைக்கு என்ன செய்வாங்க, பொங்கலை அவங்க என்ன நினச்சி வைப்பாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். ஒரு விசில் போதும். அதுக்கப்புறம் சிம் பண்ணிட்டு ஒரு விசிலோ 2 விசிலோ விட்டுக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் பாட்டிக்கிட்ட வளர்ந்த பொண்ணுன்னு சொல்லி. எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 2.25 வயசு இருக்கும்போதே முதல்ல எங்கள் அப்பா வந்து மேட்டுப்பாளையம் ஆற்றுல குளிக்கும்போது அந்த சுழலில் சிக்கி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அந்யோன்யமான கப்புள்ஸாம். அப்படி இருந்திருக்காங்க. நான் அவங்கள பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மா வந்து ஒரு 4 months அப்பாவை நினச்சிட்டு அவங்களால வாழ முடியல. அதனால் அவங்களும் ரொம்ப இதில் இருந்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ 2.25 வயசில் எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதை பற்றின எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என் பாட்டி அப்படி வளர்த்துனாங்க என்ன. பாட்டி தாத்தா கிட்ட, அம்மாவோட அப்பா அம்மா கிட்ட தான் நான் வளர்ந்தேன். எனக்கு ஒரு மாமா, 2 சித்தி. எல்லாரும் இன்றைக்கும் என் சித்தி வந்து என்னை பொண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்க. மாமா இறந்துட்டார் சமீபமாக. அவர் இருந்த வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. பாட்டி தாத்தாவும் எனக்கு எந்த கஷ்டமுமே தெரியாமல், என் பேரண்ட்ஸ் இல்லைங்கிற ஒரு வருத்தமே இல்லாமல் அப்படி தான் வளர்த்துனாங்க. ஸோ எனக்கு எல்லாமே பாட்டியோட நாலேஜ் தான். பாட்டி என்ன சொன்னாங்களோ, பாட்டி என்ன செஞ்சாங்களோ அதுதான் எனக்கு தெரியும். அந்த விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய்யில் வந்து நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சிடலாம். இது ஆகிறதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சாம்பாருக்காக உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், தக்காளி, புளி எல்லாம் ஊற்றி அவங்களுக்கு சாம்பாருக்கு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இப்படி எனக்கு காட்ட ஆள் இல்லை. இன்றைக்கி யாரும் இல்லை வீட்டில், எல்லோரும் வெளியே போனதுனால நானே எடுக்க வேண்டியிருக்கு. இப்படி எடுத்தேன். அதனால உங்களுக்கு இப்படி காட்ட முடியல. பரவாயில்ல, அதெல்லாம் தேவையில்லைல்ல. உங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நான் வந்து எல்லா பருப்புகளுமே வறுத்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுங்கன்னா, எல்லா பருப்புக்குமே பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய்லாம் அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய், தக்காளி எல்லாம் அப்புறம் சேர்த்துருக்கேன். அதே போல் பாசிப்பருப்பும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி கூட சேர்த்து போட்டு எடுத்தாச்சு. இப்போது சவுண்ட் அடங்கி நான் கேஸ் எடுத்துட்டேன். சீக்ரெட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசாக பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பால், அதாவது பால் பொங்கல் கிடையாது இது, சரிங்களா? ஃபுல்லாக பாலில் செய்கிற பொங்கல் கிடையாது. பட் இந்த பொங்கல் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பால் சேர்த்துனோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம பால் சேர்த்துறோம். அதுவும் ஏடோடு சேர்த்துனா இன்னும் நல்லாயிருக்கும். பால் சுண்ட சுண்ட உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா வந்துடும்.
அதுக்கப்புறம் நான் பாகு ஊற்ற போகிறோம். இப்போ அந்த பாலும் வந்து நல்லா சுண்ட அந்த ஒரு டேஸ்ட் வந்துடும். அதே போல் இந்த பாகு ஊற்றினோன்னா அந்த பாகு, அதாவது இது இப்போ சர்க்கரை தண்ணி தானே அது வந்து நல்லா அந்த சுண்ட அப்படி பாகாயிட்ருக்கும். அது ரெண்டும் பாலோட டேஸ்ட்டு, இந்த பாகும் நல்ல பாகு பதம் வந்து பொங்கல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கான நெய்யும் நம்ம ஊற்றிடணும். பாகு வந்து எப்போவுமே கொஞ்சம் வடிச்சிட்டு ஊற்றிக்கோங்க, அதில் கொஞ்சம் குப்பை எல்லாம் இருக்கும். பாகு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் வர்றதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் தூள் கொஞ்சமாக, அதான் ஒரு 2 நிமிஷம் பொங்கல் இதானதும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது சாம்பாருக்கு நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. பருப்பு ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததும் இறக்கிடலாம். நான் கொஞ்சம் சாம்பாருக்கு சர்க்கரை போடுவேன், நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக சர்க்கரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். வெண்பொங்கல் ஆயிடுச்சு. வெண்பொங்கலுக்கு தான் தாளிச்சிட்ருக்கேன். எடுத்து தாளித்து கொட்டிட்டு நம்ம அது செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சியம் உளுந்து, 3/4 டம்ளர் உளுந்தில் ஒரு 1/4 டம்ளர் அரிசி போட்டு சும்மா நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். இது என் பாட்டியோட டிஷ்ஷு, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நம்ம இப்போ செய்கிறோம். உப்பு போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு இது மாதிரியே உளுந்த வடை மாதிரியே போடுறது தான் இந்த சியம். இதில் வந்து பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி தழை அதெல்லாமே போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் துருவின கேரட்டு, அப்புறம் வெங்காயம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த தேங்காய் துருவல் போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ஆறுனதுக்கப்புறம் கூட நல்லா சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிடுவோம். அதனால் இது மிக மிக சூப்பராக அட்டாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எண்ணெய் சூடு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இது போட்டு எடுக்க போகிறேன். போட்டுட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் காஞ்சிட்ருக்கு. ரொம்ப சிம்மிலையும் இல்லாமல் ரொம்ப ஹைலியும் இல்லாமல் வச்சுக்கோங்க. இது வந்து உள்ளே நல்லா கொஞ்ச நேரம் வெந்ததுன்னா தான் கிறிஸ்பியாக இருக்கும். போட்டதும் எடுத்தோன்னா மேலே மட்டும் கலர் நல்லா வந்திருக்கும், உள்ளே கிறிஸ்பாகாது. இப்போ நம்ம சியம் கலக்கினால அதுதான். ஆயில் சூடாயிடுச்சு. அதுலேயே கொஞ்சம் சின்னதாக அப்படியே போட்டோன்னா சூப்பராக வரும். இதுலேயும் சீரகம் போட்டிருக்கேன், நான் சொல்ல மறந்துட்டேன். இது எங்கள் பாட்டி வந்து சின்ன வயசில் முன்னாடி சூரிய பொங்கல் எப்படின்னா காலையில் ஒரு 6:37க்குள்ளே பொங்கல் வச்சு சாமியும் கும்பிட்டுருவாங்க. காலையிலேயே ஒரு 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு அந்த மண் அடுப்பில் தாத்தா விறகெல்லாம் வச்சு அந்த தேங்காய் சிப்பம்லாம் சேர்த்தி வச்சுருப்பார். அதெல்லாம் வச்சு நெருப்பு மூட்டி கொடுத்துருவாரு. பாட்டி வந்து வெங்கல பானை வச்சுருப்பாங்க, பொங்கலுக்குன்னே வாங்கி வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு பித்தளை பானையும் வச்சு, பித்தளை பானையில் வெண்பொங்கலுக்கும் இந்த வெங்கல பானையில் சக்கரை பொங்கலுக்கும் பொங்கல் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வந்து பொங்கி வர்றதை அந்த வருஷத்துக்கு கணக்கு எடுத்துப்பாங்க. அந்த பொங்கல் எப்படி பொங்குதோ அது அப்படி தான் நம்ம வாழ்க்கை அந்த வருஷம் முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி, கடவுள் அந்த மாதிரி செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு வச்சுப்பாங்க. அப்படி வச்சுட்டு இதுதான் சகுனம் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு நாமம் போட்டுட்டு பூ கட்டி அடுப்பில் எடுத்து வச்சு நிறை குடமாக தண்ணி ஊற்றி தான் வைப்பாங்க. வச்சதுக்கப்புறமா காலையிலே நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு அங்கே போய் பொங்கல் வைக்கிறப்போ அந்த குலவை போடுறதுக்காக நின்றுக்குவோம். அப்புறம் மாமா சித்திங்கெல்லாம்
மஞ்சளில் விநாயகர் வச்சு விநாயகரை பூவெல்லாம் சுற்றி பூ வச்சு அந்த மாந்தலை கட்டி அப்புறம் அந்த கரும்பெல்லாம் வச்சு அழகாக சாமி வச்சுருவாங்க. வச்சு முன்னாடி இலை போட்டு தேங்காய் பழம் எல்லாம் கொண்டு வந்து வச்சு ரெடியாக இருப்பாங்க. பொங்கல் பொங்குனதும் பொங்கலில் சர்க்கரை அதுலேயே போட்டு சர்க்கரை கரையும் இல்லையா, சர்க்கரை கரைஞ்சதும் ஏலக்காய் முந்திரி தாச்சை வறுத்து வச்சுருப்பாங்க. அதையும் போட்டு அட்டகாசமாக சுட சுட அப்படியே எடுத்து இலையில் அப்படி கமுத்துவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொங்கலை. அப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே முன்னாடியே இலை போட்டுக்கிட்டு அன்றைக்கி அவ்வளோதான் டிஃபன். பொங்கலும் வெண்பொங்கலும் வீட்டுக்குள்ளே வச்ச சாம்பார் சட்னி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது வச்சு நாங்கள் அன்றைக்கி அங்கேயே தான் டிஃபன் சாப்பிடுவோம். அங்கே உட்காந்து வேறு ஏதாவது முன்னத்தினாலே ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதிரசம் அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் பண்ணி அங்கேயே வச்சு சாப்பிடுவோம். அங்கே பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தாங்க, பக்கத்து வீட்டில் நமக்கு நல்லா பழகிறவங்க தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி செய்யும்போது பாட்டி வந்து அந்த ஒரு வருஷம் முழுக்க அதுதான் அந்த கணக்கு வைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, சகுனம். அது என்னன்னா அந்த பொங்கல் பொங்கி வரும்போது அந்த இது பொங்கி வந்து அந்த பொங்குனது அப்படியே கீழே விழுந்துருச்சுன்னா தப்பிச்சோம், நல்லா இருக்கு அந்த வருஷம்னு. ஒரு வேளை அது 2 சொட்டு தண்ணி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர அப்செட் ஆகிடுவாங்க. ஐயோயோ சாமி ஏதோ இந்த வருஷம் நமக்கு சரியா இது இல்லை, நமக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, அதனால தான் அப்படி தண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாயிடுவாங்க. வருத்தமாயிட்டு அன்றைக்கெல்லாம் யாரு கூடயும் பேச மாட்டாங்க. அந்த பொங்கலே நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு வருஷம் மாமா என்ன பண்ணுவாருன்னா, போய் கரெக்டாக அது பொங்கி வரும்போது பின்னாடி வந்து அப்படியே சைடில் 2 சிப்பம் போட்டு போயிடுவார். அப்போ அந்த சிப்பம் போட்டு திகுன்னு பிடிச்சி எரியும் போது டக்குன்னு பொங்கி மேலே விழுந்துடும், நொறையோடு விழுகும். அப்படி விழுந்துருச்சுன்னா தான் இவங்க நிம்மதியாக இருப்பாங்கங்கிறனால அப்படி பண்ணி வச்சிருவாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, அதாவது சகுனம் அப்படிங்கிறது நம்ம கூட மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி சகுனம்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயமும் எனக்கு புரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வளர வளர நம்ம எதுக்காக பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையும் நம்ம கடவுள் கூடயே ரிலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பொங்கல் அப்படின்றது வந்து நமக்கு நம்ம பசியை ஆத்துறக்கு இவ்வளோ இயற்கையை அதை விவசாயம் பண்ண தெரிய வச்சது, அதெல்லாம் பண்ண அந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்கிற நாள் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சது. அதே போல் நம்ம விவசாயிகள் நமக்காக கஷ்டப்பட்டு நம்ம ஏதாவது இதில் இருக்க ஒரு விஷயம் கூட நம்ம செஞ்சதில்லை, எல்லாமே வந்து விவசாயிகளால் தான் நமக்கு கிடைச்சது. அந்த விஷயங்களுக்கு விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிற நாள். விவசாயிகள் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க, நம்மெல்லாம் சாப்பிட்றவங்க விவசாயிகளுக்கும் நன்றி சொல்லிட்டு கடவுளுக்கும் நன்றி சொல்கிற நாள் தான் பொங்கல். ஓகேங்களா? அதனால் பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடியே ஆகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சு, ஒரு ட்ரிப்பு, பொங்கல் எப்படி நான் பொங்கல் வைக்காமல் நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னலாம் இப்போ பசங்களை அம்மாக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்கள, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செய்ய வேண்டாமா, உங்க கூட ஊர் சுத்த வர்றதா அப்படின்னு கேட்பீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்போ நான் கூட தான் நாளைக்கு இல்லை, அதுதான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன். நான் வெளியே போகிறதுனால தான் நான் இன்றைக்கே என்ன செய்வேன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த நம்ம முன்னாடியே செஞ்சு இன்றைக்கே சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டா சாமி நம்மளை ஒன்றும் தண்டிச்சிட மாட்டார். நீ ஏன் பொங்கல் அன்னைக்கு செய்யலை, இன்னைக்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தண்டிச்சிட மாட்டார். நம்ம எப்போ வேணாலும் நன்றி சொல்கிறது, இது நீ கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி தெய்வமேன்னு சொல்கிறோம். அதனால் தாராளமாக நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதனால் எப்போ வேணாலும் பொங்கல் கொண்டாடலாம். பொங்கல் கொண்டாடுறதுக்குன்னு நாள் கிழமை அதெல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. எப்போ வேணாலும் நம்ம கொண்டாடலாம். பொங்கல் அன்னைக்கே மாடு சூரிய பொங்கலும் அதுதானே, நம்ம மாட்டு தொழுவோம் இருக்கும் இல்லையா, அதுலேயே வச்சு செஞ்சுட்டு மாட்டுக்கும் படைச்சிட்டு அன்றைக்கே கூட நம்ம பொங்கலை நிறைவு பண்ணிடலாமே. ஏன் வந்து தனியாக மாட்டு பொங்கல்னு ஒன்று பொங்கல்னு ஒன்று அப்படி ஒரு நாள் முதல் நாள் சூரிய பொங்கல்ன்றாங்க, அடுத்த நாள் மாட்டு பொங்கல்ன்றாங்க, அப்புறம் அடுத்த நாள் காணும் பொங்கல்ன்றாங்க. அப்படி நல்லா கேட்டிங்கன்னா அன்னைக்கு மக்களுக்கு வேறு பொழுதுபோக்குன்னெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து முதல் நாள் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த மக்கள் நினச்சிட்டு அதை செஞ்சாங்க.
ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி இருக்கா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. நிறைய டிவிலேருந்து அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இது வெளியே போகிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அப்புறம் அப்போல்லாம் மாட்டு வண்டி கட்டிட்டு தான் வெளியே எங்கேயாவது தூரமாக போகணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. காலையில் பொங்கல் வச்சு முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி நான் கிளம்பிடலாம். நாங்கள் எல்லாருமே எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் அன்னைக்கு தான் போவோம். அம்மா வீட்டு குலதெய்வ கோயில் பொங்கல் அன்னைக்கு கும்பிடுவாங்க. இன்னொரு நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு கணவர் வீட்டு இது கும்பிடுவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணி அந்த கோயிலுக்கு ஒரு நாள் இந்த கோயிலுக்கு ஒரு நாள் எல்லாம் போயிட்டு வந்துடலாம். இல்லை வெளியூரில் இருக்கிற ஏதாவதுக்கு கோயிலுக்கு நம்ம போகணும், லீவ் கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ கிளம்புறோம் இல்லையா, அப்போல்லாம் அப்படி போகிறதுக்கெல்லாம் முடியாது. அவங்க மாட்டு வண்டி கட்டிட்டு கிளம்புனா புளி சாப்பாடெல்லாம் பண்ணிட்டு மெதுவாக போயிட்டு மெதுவாக வருவாங்க. அதனால அவங்களுக்கு சரி டைம் இருக்கனால இன்னைக்கு சூரியனுக்கு வச்சிடலாம், நாளைக்கு மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணிக்கலாம், மாட்டு பொங்கல்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஓகேங்களா? அதனால தான் அவங்கெல்லாம் வந்து பொங்கல் வந்து 4 நாள், முதல் நாள் போகி, 2வது நாள் சூரிய பொங்கல், 3வது நாள் மாட்டுப்பொங்கல், 4வது நாள் காணும் பொங்கல்னு ஏன் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு போகி கொண்டாடிட்டு வாசலெல்லாம் வலிச்சு கோலம் போடுறதெல்லாம் அன்னைக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சூரிய பொங்கல் செஞ்சுட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு அடுத்த நாள் மாட்டு தொழுத்தியெல்லாம் சுத்தம் பண்ணி மாடுகள் எல்லாம் குளிக்க வச்சு மாட்டு பொங்கல் செய்வாங்க. அதுக்கப்புறம் காணும் பொங்கல் அப்படின்னா எங்கேயாவது போயிட்டு வர்றதுன்னு. அன்னைக்கு அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஆறு, குளம், கிணறு அதுதான் இருந்துச்சு. அதை சுற்றி நந்தவனங்கள், பூச்செடிகள் இருக்கும். அங்கே போய் மாமா பொண்ணு, அத்தை பையன் அந்த மாதிரியெல்லாம் அவங்க ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதே போல் காணும் பொங்கலுக்கு அவங்க ஊர்லேருந்து எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. மோஸ்ட்லி யார் வருவாங்கன்னு பார்த்தா பெண்கள் தான் வருவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்கள் அன்னைக்கு அவங்க வீட்டிலலாம் பொங்கல் வச்சுட்டு மாட்டு பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அன்னைக்கு வருவாங்க. அதுதான் இந்த 3 நாளும் தவிர கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இங்கே எங்கேயும் பூத்தாதீங்க. நம்ம என்ன செஞ்சாலும் கடவுளை கும்பிட்டு தான் செய்வோம். சூரியனுக்கு இந்த சூரியன் இருந்தால் தான் இந்த விவசாயம் நல்லா நடக்கும். சூரியன் இல்லைன்னா பயிர்களே வளராது. அப்போது அந்த விவசாயம் நல்லா நடக்கிறதுக்கு சூரியன் தான் காரணன்றதுனால சூரியனை நல்லா கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்காக உழைக்கிற அந்த மாடு, வீட்டில் இருக்கிற ஆடுகள், நாய் கூட நம்ம பண்ணையை பார்த்துக்கிற அந்த நாய்க்கு கூட அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அந்த பிராணிகளுக்கெல்லாம் இது வச்சு நம்ம அன்னைக்கு ஏரெல்லாம் எடுத்து வச்சு தானே பூஜை பண்ணுறோம். அதே போல் ஆயுத பூஜையிலையும் அந்த ஏரெல்லாம் எடுத்து வச்சு தான் பண்ணுவாங்க. அது நமக்காக உழைக்கிற அந்த பிராணிகளுக்கும் நமக்காக வேலை செய்கிற அந்த சாமானங்களையும் கும்பிடுறது தான் மாட்டுப்பொங்கல். அதுக்கப்புறம் காணும் பொங்கல் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க. அவங்க வீட்டில் பொங்கல் வச்சு முடிச்சுட்டு வருவாங்க. அதுவும் பெண்கள் கட்டி கொடுத்த பெண்கள் வருவாங்க. அவங்களுக்கு நல்லா சமைச்சு போடுறது அப்படிங்கிறது காணும் பொங்கல். அதுதான் இந்த 3. ஆனால் இன்னைக்கு வந்து யூடியூப்ல சூரிய பொங்கல் இப்படி வைக்கணும், மாட்டு பொங்கல் இப்படி வைக்கணும், காணும் பொங்கலுக்கும் பொங்கல் வைக்கணுமா. காணும் பொங்கல் அப்படிங்கிறது சமைச்சு சாப்பிட்றது, பொங்க வச்சு சாப்பிட்றது, அவ்வளோதான். எதையோ நல்லபடியாக பொங்கி அதை நம்ம சாப்பிட்றது தான் காணும் பொங்கலை தவிர காணும் பொங்கல் அன்னைக்கெல்லாம் பொங்கல் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதனால் தயவு செஞ்சு அன்னைக்கும் உட்காந்து முதல் நாளும் பொங்கல் வச்சு சாப்பிட்டு 2வது நாளும் பொங்கல் வச்சு சாப்பிட்டு 3வது நாளும் பொங்கல் வச்சு சாப்பிடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இப்போ மாடெல்லாம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ரிலாக்ஸ்டாக வீட்டில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்னைக்கு தான் நம்ம ஏதாவது பேசணும். எல்லாரும் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுறீங்க, அன்றைக்கி தான் ரிலாக்ஸாக ஏதாவது உட்காந்து பேச முடியும், பேரண்ட்ஸ் கூட பேச முடியும். தூரமாக எங்கேயாவது இருந்தீங்கன்னா அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வர முடியும். அந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் அன்னைக்கு தான் செய்ய முடியும். அதுக்காக அந்த நாளை யூஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இவங்க யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு சாமி கும்பிடுவேன், சாமி கும்பிடுறது அன்னைக்கு இன்னொரு பொங்கல் வச்சு இன்னொரு சாமி கும்பிடுறது, நேற்று வச்ச சாமியை இன்னைக்கு எடுக்கிறது, அந்த கதையெல்லாம் அங்கே பொங்கலில் ஒன்றுமே கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக அன்னைக்கு செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. பொங்கல்லாம் வச்சு சாப்பிடணும்னு இல்லை. நம்ம வீட்டில் மாடு இல்லை, ஓகேங்களா? மாடு இருக்கவங்க அன்னைக்கு மாட்டுக்கு பொங்கல் வச்சு, ஏன்னா மாடு வந்து அந்த பச்சரிசி சாப்பிடும், அதனால அதுக்கு மாட்டுக்கு இது வைக்கிறாங்க. அப்புறம் கரும்பு, வாழைப்பழம் அதெல்லாம் மாடு நல்லா சாப்பிட்றதுனால அது கொடுக்குறாங்க. நம்மளாம் ஒன்றும் மாடு கிடையாது, சரிங்களா? இன்னைக்கு நீங்கள் என்ன வேணால்
மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க, நெய் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, பட்டாணி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, இல்லை நான் செஞ்சு சாப்பிடுங்க. என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அந்த மாதிரி என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க. ஜாலியாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பண்ணால் போதுமோ தவிர சாமி 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 சாமின்னு கும்பிட்டு நீங்கள் சாமி கும்பிட்றனால கடவுள் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். தைப்பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிட்டா அன்னைக்கு கடவுள் ஏதோ இவ்வளோ வரத்தை அள்ளி கொடுத்துருவார் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டார். கொண்டாட்டமான நாள் தான் தைப்பொங்கலோ தவிர சாமி கும்பிட்ற நாள் கிடையாது. தயவு செஞ்சு நான் சாமி கும்பிட்றேன், நான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றேன், பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றேன், இல்லை பொங்கல் அன்னைக்கு கூட நீங்கள் சூரிய பகவானை கும்பிட்டா போதுமோ தவிர நீங்கள் சாமி எல்லா சாமியும் வச்சுக்கிட்டு அம்மனு, பெருமாள், சிவன், முருகர், விநாயகர்னு கும்பிட அவசியம் இல்லை. முழு முதல் கடவுள் விநாயகர். அதனால நம்ம மஞ்சள் புளியார் வச்சு நம்ம விநாயகரை கும்பிடுறோம். அதே போல் சூரிய பகவானை கும்பிடுறோம். எல்லா கடவுள்களையும் மனசில் நினச்சிட்டு தெய்வமே அப்படின்னு கும்பிடுங்க. அத்தோடு முடிஞ்சது பொங்கல். அதுக்கப்புறம் உங்களோட சந்தோஷம் மட்டும் நான் நல்லா செஞ்சு நல்லா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிம்மதியாக இருக்கிறது தான் பொங்கல். அதை விட்டுட்டு அன்னைக்கு பொங்கல் செய்யணும், பொங்கல் செய்யணும், பொங்கல் சாமி கும்பிடணும், சாமி கும்பிடணும், சாமி கும்பிடணும் அப்படி இல்லை. அதை விட எனக்கு அந்த காணும் பொங்கல் அன்னைக்கும் நீங்கள் பொங்கல் வையுங்கன்றாங்களே, அது பொங்கல் கிடையாது. நம்ம வீட்டில் விதவிதமாக பொங்கி வர்றவங்களுக்கெல்லாம் போட்டு மகிழ்ச்சி அடைகிறது தான் காணும் பொங்கல். அதனால காணும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செஞ்சணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்படி தான் உளருவாங்க. இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் உளறிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நம்பி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். அதனால ஜாலியாக அன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகணுன்னா போயிட்டு வாங்க. இல்லை சாமானம் வீட்டுக்கு வேணுங்கிற சாமானங்கள்லாம் வாங்குங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் திறந்துருக்கும், என்னெல்லாம் வாங்கி வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்க, அதெல்லாம் செய்யுங்க. இந்த இட்லி பொடி அரைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், மிளகாத்தூள் அரைக்கிறது, இட்லி பொடி அரைக்கிறது, அப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் பண்ண முடியாமல் இருக்கும். அது பண்ணுங்க. இல்லை அப்பா அம்மா வீட்டுக்கு, மாமனார் மாமியார் வீட்டுக்கு, தாத்தா பாட்டி வீட்டுக்கு, அந்த மாதிரியெல்லாம் போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு வாங்க. அதுதான் காணும் பொங்கலோ தவிர காணும் பொங்கலுக்கும் பொங்கல் வச்சு சாமி முன்னாடி படைச்சு கும்பிடணுன்ற அவசியம் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சேன், சொல்லிட்டேன். எப்போவுமே இதுதான் நான் செய்வேன் பொங்கலுக்கு. இந்த மாதிரி இந்த சியம் பண்ணுவேன், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், சாம்பார், சட்னி, இதுதான் நான் ரெகுலராக பண்ணுறது. அதையும் எல்லாமே பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது உங்ககிட்ட நான் காட்டணும்னு நினச்சது, பேசணும்னு நினச்சது எல்லாமே நான் பேசிட்டேன். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், போகி நல்வாழ்த்துக்கள். எல்லா நல்வாழ்த்துக்களும் உங்களுக்கு தான். நீங்களும் எல்லாரும் நல்லா செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக இருங்க. எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள் என்ன செஞ்சீங்கன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.